இந்த கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கப்பட்டு இன்னொரு இடத்துல பேசப்பட்டிருக்குது, விவாதமாக்கப்பட்டிருக்கு. நடுவில் ஒரு கேப் இருக்கு. நாம இது ஒருவேளை ப்ரொமோஷனுக்காக இதை பண்றாங்களோ? இவங்களுடைய எடை குறித்து இப்ப கார்த்தி பேசுறாருல, இப்ப சமீபத்துல மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. யாரெல்லாம் ஏன்னா சுத்தி சமூகமே என்ன திட்டுது, இந்த சொசைட்டி என்ன திட்டுது, வீட்டுல என் பொண்ணு வந்து திட்டுது. நீ இந்த கேள்வி கேட்டல, எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆகுது. நீ கேட்ட கேள்விகள் செக்ஷுவலா, அவங்க கேள்வி கேட்பதற்காக தானே சார் அந்த இடத்துல அவங்க வந்து உட்கார்றாங்க, பிரஸ் மீட்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல பத்திரிகையாளர் இருக்கும் பொழுது நீங்க இந்த கேள்வியை கேட்கணும் கேட்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்லுவீங்கன்னு கேட்கிறாரு அவரு. உங்க கணவனுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்கலாமா? இல்ல ஒரு கணவன் கேட்பா, உன்னோட ஒய்ஃபோட இடம் நான் சொல்லுப்பான். அது எவ்வளவு ஒரு செக்ஷுவலான ஒரு கண்டென்ட், எவ்வளவு தப்பான ஒரு வார்த்தை. அப்ப அந்த கேள்வி சரியா தவறானா நிச்சயமா அது தவறு. கேள்வி நாயகன் நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்ப இது வரைக்கும் யாரும் கேட்காதது தானே இதற்கு காரணம். கேள்வி நாயகன் பேர் வாங்கியிருக்காருல. 35 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்றல, அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இந்த கேள்வி கேட்பாங்க. கார்த்திக் பேசுனது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது வந்து இந்த சொசைட்டில இவர மாதிரி சில பேரை வளர்த்துற விடுறாங்க. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட திரைப்பட துணை இயக்குனர் திரு ராஜ்கமல் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நடிகை கௌரி கிஷன் அவர்கள் அதர்ஸ் பட ப்ரமோஷன் விழாவில் ஒரு பத்திரிகையாளர் எடை குறித்து கேள்வி கேட்டதுனால ரொம்ப ஆவேசம் அடைஞ்சிருந்தாங்க. இதற்கு நடிகைக்கு ஆதரவாக பல பேரும் பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக பல பேரும் வந்து சோசியல் மீடியால டிபேட் பண்ணிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். ஆதரவு யாருக்குன்றது மாதிரி நான் நடுநிலையாவும் இருக்க விரும்பல. ஏன்னா நடுநிலை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ நான் எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன், மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். அதனால ஒரு பத்திரிகையாளரா நானும் வந்து கார்த்தியோட இது பின்னாடி நின்றுலாமா அப்படின்னா அப்படியே என்னால் நிற்க முடியாது. திரைப்பட துறையில நான் பயணிக்கிறதுனால இவங்க பின்னாடி சப்போர்ட் பண்ணா அந்த பயாஸ் எனக்கு வேண்டாம். ஏன்னா இதை நம்ம பொதுவாகவே நம்ம பார்ப்போம். ஏன்னா இவங்களுடைய எடை குறித்து இப்ப கார்த்தி பேசுறாருல, இப்ப சமீபத்துல மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. யாரெல்லாம் ஏன்னா சுத்தி சமூகமே என்ன திட்டுது, இந்த சொசைட்டி என்ன திட்டுது, வீட்டுல என் பொண்ணு வந்து திட்டுது. அப்ப எல்லாருக்குமே அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா என்ன கேக்குறாங்க, சுத்தி நிக்கிற 60 பேருக்கு ஆண்கள் மத்தியில என்ன வந்து நீங்க வந்து சவுண்டா பேசுறீங்க, அதுவே ஒரு ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்றாங்க. அது கரெக்ட் தான், அவங்க பேசுறது கரெக்ட் தான். எடையை குறித்து நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? ஒரு பெண் கிட்ட எடை குறித்து கேட்கறதே அநாகரிகம் பேசுற நம்ம நாட்டுல ஒரு ஆண் கிட்ட போயிட்டு ஒரு பெண்ணோட எடையை கேட்கிறாரு. அவர் யாரு? அவங்களுக்கு ஏன் அந்த கேள்வி வருதுன்னு, கணவன் மனைவி இருக்காங்க, மனைவி கிட்ட போயிட்டு உங்க கணவனுடைய எடை என்ன அப்படின்னு கேட்கலாமா? இல்ல ஒரு கணவன் கேட்பா, உன்னோட ஒய்ஃபோட இடம் நான் சொல்லுப்பாங்க. அது எவ்வளவு ஒரு செக்ஷுவலான ஒரு கண்டென்ட், எவ்வளவு தப்பான ஒரு வார்த்தை. அப்ப அந்த கேள்வி சரியா தவறானா நிச்சயமா அது தவறு. நிச்சயமா என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்குறாருன்னா, இது வரைக்கும் நான் பல இடங்கள்ல ப்ரமோஷன் விழால இது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கேன். கேள்வி நாயகன் நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்ப இது வரைக்கும் யாரும் கேட்காதது தானே இதற்கு காரணம். கேள்வி நாயகன் பேர் வாங்கியிருக்காருல. 35 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்றல, அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இந்த கேள்வி கேட்பாரா? கேட்டுற முடியுமா? உங்க எடை எவ்வளவுன்னு கேட்டு முடியுமா? இவ்வளவு நாள் அந்த கேள்வி அவர் கேட்கும் பொழுது எல்லாருமே அதற்கு மறுப்பு தெரிவிக்காம இருந்திருக்காங்களே. ஆமா, அதுவும் தப்பு தான். அவர் சுத்தி இருக்கிறவங்களும் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அந்த கேள்வி அனுமதிச்சிருக்க கூடாது. எல்லாருமே கத்தி இருக்கணும். ஏன் மௌனம் காத்தாங்க? அந்த மௌனம் ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் சொல்றேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி நடிகை எம் ஆர் ராதா அவர்கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க, சார் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னு. ஏன் வெளியே படா அப்படின்ட்டு அந்த கேள்வி கேட்டு அடுத்த ரியாக்ட் எம் ஆர் ராதா பேசினதே, ஏன் வெளியே படா செருப்பால அடிப்போம். ஏன் அவ்வளவு சார் என்ன சார் எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க தானே சார் கேட்டேன். என்ன சார் ஒரு ரிலேட்டான கொஸ்டின் தான். அதுவும் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு பதில் என்ன சொன்னாருன்னா, பசிச்சானா 8 இட்லி சாப்பிட போறேன், பசிக்கலன்னா 3 இட்லி சாப்பிட போறேன். இது ஒரு கேள்வி, நான் சென்ஸ்ன்ற ஸ்டூபிட் கொஸ்டின். அதேதான் இந்த கொஸ்டின் ஸ்டூபிட் கொஸ்டின் தான். ஒரு நடிகை கிட்ட நீ கேட்டா இதுக்கு அவருக்கு கோவம் வருதுல்ல, அது எப்படி நீங்க ஸ்டூபிட் கொஸ்டின் சொல்லுங்க? ஸ்டூபிட் கொஸ்டின் தான். ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி பார்க்க கூடாது. ஏன்னா இந்த சொசைட்டி ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட சொசைட்டி. நிச்சயமா இது ஆண்கள் உருவாக்கப்பட்ட சமூகம் தான் இந்த சமூகம். அதனாலதான் சட்டம்
பெண்களை பாதுகாக்கணுன்றதுக்காக பெண்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. அப்போ அவங்க தான் சொல்லணும், விக்டிம் அவங்க தான், பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லணும். இப்ப இந்த இடத்துல இவர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னும் போது நீ இந்த கேள்வி கேட்டல, எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆகுது. நீ கேட்ட கேள்விகள் செக்ஷுவலா அவங்க கேள்வி கேட்பதற்காக தானே சார் அந்த இடத்துல அவங்க வந்து உட்கார்றாங்க, பிரஸ் மீட்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல பத்திரிக்கையாளர் இருக்கும் பொழுது நீங்க இந்த கேள்வியை கேட்கணும் கேட்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்லுவீங்கன்னு கேக்குறாரு அவரு. கரெக்ட். ஆனா நீ படத்தை சம்பந்தமா கேள்வி கேளு, இவங்களை கூட்டு வந்தால படம் சம்பந்தமா கேள்வி, அந்த படம் சம்பந்தமான கேள்வி இல்லாம எடை சம்பந்தமான கேள்வி ஏன் வருது உங்களுக்கு? அது அன்வான்ட் கொஸ்டின், ஸ்டூபிட் கொஸ்டின் சொல்றாங்கல்ல, இது வந்து எனக்கு தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆகுது, ஃபீல் ஆகுதுன்றாங்கல்ல, இப்போ பாதிக்கப்படுறாங்கல்ல, அது வந்து இவர் கேட்கிற கேள்விகள் தானே இருக்குது. மற்ற யாருமே இந்த கேள்வி கேட்கல. இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது அங்க இருக்கிற மற்ற பத்திரிகையாளர்களும் வன்மையா அந்த இடத்துல கண்டிக்கணும். ஏன் அந்த ஹீரோயின் கூட இருந்த ஹீரோவோ இல்ல டைரக்டருமே வன்மையா கண்டிச்சிருக்கணும். படத்துல ஹீரோயிசம் காட்டுற ஹீரோவே அந்த இடத்துல அமைதியா உட்காந்துட்டாரு. ஆமா, கரெக்ட். இது நல்ல பாயிண்ட். அங்க ஹீரோயிசம் காட்ட வேண்டியது தானே. அவர் மீதுமே நிறைய விமர்சனம் போகும்போது அவருமே ஒரு மீடியால வந்து பிரஸ் மீட்ல வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் இவங்க பின்னாடி தான் நிப்பேன், கௌரி பின்னாடி தான் நிப்பேன்றதை ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி அந்த பத்திரிகையாளர் பேசக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல சார், ஆமா நீங்க பூசி முழுகின மாதிரி இருக்கீங்க, அதை தானே நான் கேட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்றாரு. ஆமா, அது எல்லாமே ரொம்ப ரக்கடா இருந்தது. அது பார்க்கவே பிடிக்கல நமக்கும். ரொம்ப சவுண்டா பேசுறாரு, அதுவும் ரொம்ப தப்பு. அதெல்லாமே வந்து அந்த ஆண் ஆதிக்க சிந்தனையில இருந்து பிறக்கிறதா தான் நானும் பாக்குறேன். அது ரொம்ப தப்பு தான். ஏன்னா சொசைட்டில இன்னைக்கு வந்து இந்த மாதிரி என்னடா இது கௌரிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றோமே அப்படின்றது மாதிரிலாம் இல்ல. இன்னொரு விஷயமும் இப்போ இந்த பிஆர்ஓ இருக்காரு. இந்த படம் வந்து இந்த கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கப்பட்டு இன்னொரு இடத்துல பேசப்பட்டிருக்குது, விவாதமாக்கப்பட்டிருக்கு, நடுவில் ஒரு கேப் இருக்கு. நாம இது ஒருவேளை ப்ரொமோஷனுக்காக இதை பண்றாங்களோ எனக்குமே அந்த சந்தேகம் வந்தது. கடைசியில இதை வந்து பட ப்ரொமோஷனுக்காக தான் இவ்வளவு சர்ச்சை அப்படின்னு சொல்லிருவாங்களோன்னு எனக்கு அந்த சந்தேகம் நிச்சயமா வந்தது. அது இயல்பாவே எல்லாருக்குள்ளும் வரணும். ஏன்னா அப்படி ஆக்கி வச்சிருக்காங்கல்ல இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த பேட்டிகள் எல்லாமே. ஆமா. சோ அப்ப இது வந்து ப்ரொமோஷனுக்காக. ஏன்னா சினிமா துறையில நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசின மற்ற பத்திரிகைகள் கூட என்ன சொன்னாங்கன்னா, ஏன் சினிமானா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், எவ்வளவு இயக்குனர்கள் எவ்வளவு புதுசா வர பெண்கள் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கேட்பாங்களே, அதெல்லாம் இயல்பு தானே அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இந்த பார்வை தான் ரொம்ப தப்பா. சினிமா துறையை அவ்வளவு ஏன் இழிவுபடுத்துறீங்க அப்படின்றத. நாங்க சினிமாக்குள்ள இருக்கிறோம், நேசிக்கிறோம். எவ்வளவு பேர் இங்க சிகரெட் அடிக்காம, தண்ணி அடிக்காம ஒழுக்கமா இருக்கிற ஆண்களையும் நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பெண்களை நான் வந்து பார்த்திருக்கேன். அவ்வளவு ஈஸியாலாம் அப்ரோச் பண்ணலாம் முடியாது. இவங்க வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுறாங்க, இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. ஆமா, இது ரொம்ப ரொம்ப தப்பான பார்வையா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி வந்து இந்த சமூகம் பழக்கப்பட்டதுனாலதான் கார்த்தி போன்ற இந்த ஆட்கள் இயல்பா அவர் வந்து குற்றத்தை உணரவே இல்லை. எல்லாருமே திட்டுறாங்க, என் பொண்ணே திட்டுது, அதனால நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு வராருல. அதனாலதான் அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு. அவருடைய குற்றத்தை உணரணும். அப்படின்னா இவங்களுமே என்ன பண்ணணும், இது டிஆர்பிக்காக இல்ல. அவரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல சார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நான் பல பேரை கேள்வி கேட்டிருக்கேன், பல திரைப்படங்கள் விழாலும் இப்படிதான் கேள்வி கேட்டிருக்கேன். அப்ப அவங்க எல்லாம் அமைதியா இருந்ததோட விளைவாதான் இது நடக்குது. இப்ப அவரே சொல்லும் பொழுது வந்து சரிகா குஷ்பு எல்லாம் கொண்டாடிய தமிழ் சினிமா இது அப்படின்னு சொல்றாரு. அந்த குஷ்பு இப்ப இவங்களுக்காக குரல் எழுப்புறாங்க. அப்போ அவங்க விமர்சனத்திற்கு உள்ளாகும் பொழுதே அவங்க குரல் எழுப்பியிருந்தா இந்த நிலை வந்திருக்காதோ? ஆமா, ஏன் அதுதான் இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி அரசியல்னு ஒண்ணு இருக்கு. அதே குஷ்பு மேடம் கூட சமீபத்துல ஒரு சர்ச்சைக்கான பேச்சை பேசினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்கள் யாரும் பத்தினி கிடையாதுன்னு. அவங்க எந்த நாட்டுல இருக்காங்க? தமிழ்நாட்டுல. ஆமா. அப்போ இந்த வார்த்தை எவ்வளவு சர்ச்சைக்குரியது. நீங்க இப்போ அவங்க பேரை சொன்னதுனால நான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து இப்ப பப்ளிசிட்டிக்காக பேசுவாங்க. இப்போ வைரமுத்து இஷ்யூல கூட நீங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு பாடகி வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் இது வந்து வச்சாங்க. இவ்வளவு நாள் வைக்காத, இவ்வளவு நாள் வைரமுத்து மேல வராது, திடீர்னு ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கணும். எதை எந்த நேரத்தில் யார் பயன்படுத்துகிறார்கள், எதற்காக பயன்படுத்துகிறார்கள், அந்த கேள்வியை பார்க்கணும். வைரமுத்து தொடர்ச்சியா வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாரு, ஆண்டாள் சம்பந்தமான ஆர்டிக்கல். அது ஒரு பெரிய சர்ச்சைகளை உருவாக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஆண்டாள் என்பவள் வந்து பெரு ஆழ்வார் கண்டெடுத்து வளர்த்த பெண்ணு. அவர் என்ன அந்த ஆண்டாள் என்றவங்க எந்த சமூகமா இருப்பாங்க, ஒருவேளை தாழ்த்தப்பட்ட சமூகமா இருப்பாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தாழ்த்தப்பட்ட சமூகமா ப்ரொஜெக்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு ஆய்வோட ஒரு ஆதாரமா எடுத்து வந்து அப்புறம் ஆண்டாள் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இது உங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா இதுல சாதி மறுப்பு வருது. ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் பெருமாளே சாதி மறுப்பு ஊக்குவிக்கிறாரு அப்படின்னா இதிகாசங்கள்ல இதெல்லாம் வைரமுத்து போன்ற ஆட்கள் வந்து ஆய்வு ரீதியா எடுத்துன்னு வந்து சொல்லும் போது இப்போ அவர் மேல என்ன வருதுன்னா ஒரு அடி உழுதுல. என்னையே ஒருத்தர் கூப்பிட்டாருங்க, உமன் ஹராஸ்மென்ட் ஒரு கேஸ் வருதுல்ல. அப்போ இந்த இடத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ண? நான் வந்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன், ஆணுக்கு சப்போர்ட். எந்த இடம் பொறுத்துன்னு ஒண்ணு இருக்கு. எப்போ யாரு எதற்காக அடிக்கிறாங்களோ, யாரு பக்கம் நியாயம் இருக்குது
அதனுடைய பகுத்தாய்வுன்னுவாங்க. அத பகுத்தாய்வு தான் நாங்க சொல்றோம். இப்ப இந்த விஷயத்துல நாங்க நான் வந்து கௌரி பக்கம் பேசுறேன்னா, கார்த்திக் பேசுனது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது வந்து இந்த சொசைட்டில இவர மாதிரி சில பேரை வளர்த்துற விடக்கூடாது. பெண்ணை வந்து இயல்பா இல்ல ஆனா இவரே அடுத்த பிக் பாஸ் போறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாக்குவாங்கல்ல. நெகட்டிவ்ல வந்து வைரல் ஆயிட்டாருன்னா போகறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் தைரியமா கேஸ்ட பத்தி பேசிட்டு போறாரு. ஒரு ஹீரோயினே எதிர்த்து ஆமா. அந்த இடத்துல பேசிட்டாரு அப்படின்னா அத அவரை நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் விட்டுருவாங்க. பண்ணி விட்டுருவாங்க. ஆமா போகறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அதான் சொசைட்டி அப்படி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதான் இப்ப முன்னாடி அவரு பேசும்பொழுது அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சினிமாக்காரங்க உங்ககிட்ட வந்து ட்ரம்ப பத்தியும், மோடிய பத்தியுமா நாங்க கேள்வி கேட்க முடியும் அப்படின்றாரு. ம். அப்ப சினிமாக்காரங்களுக்கு அரசியல் நிகழ்வும், பொது அறிவு வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத உணர்த்துற மாரி தானே இருக்கு இல்ல அந்த வார்த்தைகள். இது எவ்வளவு ஃபூலிஷான கொஸ்டின். எத்தனையோ நாடுகள்ல ஏன் தமிழ்நாட்டிலேயே சினிமாக்காரங்கள் ஆளலையா? அரசியலுக்கு வரலையா? ஏன் கௌரிக்கு ட்ரம்ப பத்தி கேட்டா தெரியாதா? மோடிய பத்தி கேட்டா தெரியாதா? அப்போ உன் புத்தியில என்ன இருக்குன்றது எண்ணம் தானே அப்போ. எவ்வளவு குறுகி இருக்கு ஆமா அப்படின்றது. எண்ணம் தான் அது. அவருடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு. அவருக்கு ஜேர்னலிசம் தெரியல. 35 வருஷம் ஒர்க்ல இருந்த பயணிக்கும். அவருக்குமே இந்த ஜேர்னலிசம் தெரியலன்னா, அப்போ என்ன மாரி ஜேர்னலிசத்த அவர் படிச்சுட்டு வந்திருக்கிறாருன்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு 35 வருஷமாவே இத போன்ற கேள்விகள் தான் அவரு எழுப்பிட்டு இருந்தாரா? அப்படின்னு ஒரு இன்னொரு கேள்வி. விஷயம் என்னன்னா, நீங்க வளர்ந்து வரீங்க மேடம். இப்படிலாம் கத்துனீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு மிரட்டல் தானே சார். ஆமா அதுவும் மிரட்டல் தான். பத்திரிகையாளர்களை நீங்க வந்து எதிர்த்தீங்கன்னா, ம். நாங்க வந்து உங்களை தவறாக விமர்சனம் எழுதுவோம். அ உங்களுடைய வளர்ச்சி மார்க்கெட் குறையறதுக்கான வாய்ப்புகள உருவாக்குவோன்ற ஒரு மிரட்டல எடுத்துக்கலாமா? மிரட்டல் கண்டிப்பா அது ஒரு 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 மிரட்டல் தான். நான் கேட்கிறேன் இப்போ குஷ்பு அவங்க வந்து இப்படி உனக்கு தமிழ்நாட்டில இருக்கும் பெண்கள் யாருமே பத்தினி கிடையாது. நாங்கள போய் மைக் எடுத்துட்டு சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க இப்படி கேட்டீங்க. எப்படிங்க அப்படி கேட்பீங்க? அப்படின்னு கேட்க சொல்லுங்க. அவருக்கு அந்த துணிச்சல் இருக்கா? பத்திரிக்கையாளர்ன்ற ஒரு ஒரு கட்ஸ் உனக்கு வருதுல்ல, கோவம் வருதுல்ல. அவங்கள போட்டு இந்த கேள்வி 60 ஆண்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு சமூக அக்கறை அது. நம்மள சுத்தி ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பாலினம் பெண் எதிர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க பொறுப்பு இருக்கணும், கடமை இருக்கணும். இந்த எந்த பொறுப்புணர்ச்சி இதெல்லாம் யாருக்குன்னா நான் சராசரி மனுஷனை பத்தி பேசல. இவர் தான் சொல்லிக்கிறார். ஐ எம் ஏ ஜேர்னலிஸ்ட்னு சொல்லியிருக்காருல. நான் 35 வருஷம் சீனியர் அப்படின்னு கோபம் வருதுல. அவர்கிட்ட தான் நான் கேட்கிறேன். அந்த பொறுப்பும் இத்தனைக்கும் ஒரு மகளுக்கு தந்தை வேற அவரு. என் பொண்ணு திட்டினாங்கன்றால அப்ப அவங்க எப்படி மெச்சூர்டா இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க பொண்ணே திட்டியிருக்காங்க. நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியுது. ஸோ இத வந்து என்னடான்னா பொது வெளியில இது மாதிரி பேசுறத வந்து நிறைய பேர் நிறுத்திக்கணும். ஏன்னா சில சில பேர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் விஷயம். சில நடிகைகள் வந்து கிசு கிசு பேச சொல்ல என்கிட்ட பணம் கொடுத்தே பேச சொல்லுவாங்க. அது அவங்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏறதுக்காக அப்படின்னு சில பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு இல்ல மீடியாக்குள்ள. கிசு கிசு பேசுறதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப நாகரிகமான முறையில பேசுவாங்க. எப்படின்னா 3 எழுத்து நடிகைக்கு 5 எழுத்து நடிகருடன் காதலா இப்படிதான் போடுவாங்க. அவங்களுடைய அந்தரங்கத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப வர கிசு கிசுவும் அதுவும் ஒன்றா இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு துணை இயக்குனரா திரைத்துறையில பயணிக்கிறீங்க. இப்போ நடிகைகள் வந்து நடத்தப்படுற விதம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல நெறைய அதான் நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. எத பத்தி சொல்றதுன்னா, அது எது வெளியில வருதோ அத பத்தி நம்ம பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இப்படிதான் இருக்குன்றதுலாம் இல்ல. நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. ஆனா எது இருந்தாலும் இங்க பெண்களை குற்றம் சாட்டிடுறாங்க. நான் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டதும் அதுதான். ஏன்னா அட்ஜஸ்ட்மென்ட் பெண்கள் போயிடுறாங்க, நடிகைகள் போயிடுறாங்கன்றாங்க. ஏங்க நீங்க பாதிக்கப்பட்டவங்கள வந்து குற்றவாளியா ஆக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த அட்ஜஸ்ட்மென்ட்க்கு அழைச்சான்ல ஒருத்தன். அவன் ஆண் தானே. அந்த அக்யூஸ்ட ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? அவர் ஒரு பெரிய டைரக்டர்ன்றதுனாலயா? இல்ல பெரிய ஹீரோன்றதுனாலயா? அப்போ அங்கதான் நம்ம இந்த இந்த சமூகத்துடைய பார்வைய இல்ல மாத்த இன்னொரு வேண்டியது இருக்கு. விஷயம் என்ன பொதுமக்கள் எழுப்புறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம்னோனே எல்லாரும் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இதே ஒரு ஆண் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தா இவ்வளவு கொந்தளிச்சிருப்பாங்களா? ஏன் கொந்தளிக்க வைரமுத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணாங்கல்ல. இல்லையே சார். நிறைய. நம்ம சின்மயிக்கு ஆதரவு தெரிவிச்சு வைரமுத்தை இப்பவும் அவர தான் அ நம்ம புள்ளி பண்ணிட்டு இருக்கோம். அதான் அது அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். சோ அதான் முன்னாடியே சொன்னதுதான். இந்த சமூகம் ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதனால தான் அம்பேத்கர் பெண்களை பாதுகாப்பதற்காக இந்த சட்டத்தின் மூலியமாவது பெண்கள் பாதுகாத்துக்கணும். அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்காக இயற்றப்பட்ட சட்டம் இது. யார் இந்த 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 சொசைட்டிலே வலிமை குன்றியவர்களாக இருக்கிறார்களோ, யார் நசுக்கப்படுகிறார்களோ, அழுத்தப்படுகிறார்களோ அவங்களுக்காக இந்த சட்டம் அவங்க பாதுகாக்கணுன்றதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ மேலும் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் அம்பேத்கரை முன்னிறுத்துறேன். அவர் எல்லாருக்குமான ஹீரோ. குறிப்பா பெண்களுக்கான ஹீரோ. திரைத்துறை மட்டும் இல்லாம சமூகத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய சர்ச்சையான விஷயம் குறித்த பல தகவல்கள நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி.